பார்வதி அம்மா வந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவங்கள வந்து கிளம்ப சொல்லிட்டாரு. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபேமிலி வந்தாங்க. விக்ரம் ஃபேமிலியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஒய்ஃப் 3 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி தான் பேசினாங்க. அதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த வீட்டு மெம்பர்ஸ்லாம் நாங்கள் வெளியேருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தது, வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக விக்ரம் வந்து இவங்கெல்லாம் இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு இவர் மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி விக்ரம் அவங்க ஒய்ஃபையும் அவங்க அம்மாவையும் கரெக்டாக நல்லா பேலன்ஸாக பண்ணி கொண்டு போகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அடுத்த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி வந்திருந்தாங்க. உண்மையாலுமே சுபிக்ஷாவோட தம்பி சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா சுபிக்ஷா இது வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் பிக் பாஸிங்லாம் பண்ணிட்டு இருக்க, நமக்கு இப்போ அது தேவையா, நீ விளையாட தானே வந்த, அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கரெக்டாக எடுத்து வச்ச போல அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப நல்லா தான் பழகினாங்க எல்லாருக்கிட்டையுமே. பார்வதி கிட்ட கூட அம்மா உன்னை டிவியில் பார்க்கும்பொழுது ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரிஞ்சது, ஆனால் நீங்கள் வந்து பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்க. நான் என்ன நினச்சேன்னா இவ்வளோ பெரிய பெரிய பசங்க கூடலாம் என் பொண்ணு வந்து விளையாடுதா அப்படிலாம் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நீயும் சின்ன பொண்ணு மாதிரி தான்மா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது யதார்த்தமாக தான் அவர் பேசின மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்க. அதே மாதிரி எல்லாரும் மொத்தமாக உட்காந்து பேசும்போது சுபிக்ஷாவோட தம்பி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது 1 hour ஷோவில் அதை எபிசோடில் போட்டிருக்க மாட்டாங்க. சாண்ட்ரா வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சுபிக்ஷா அந்த பீபாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடிட்டு இருக்கும்போது என்ன இவ பண்ணிட்டு இருக்கா, இவளுக்கு பூச்சி மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை கரெக்டாக நோட் பண்ணி வந்து அந்த இடத்துல சொன்னார். ஆனால் அதையும் வந்து நேற்று 1 hour ஷோவில் எபிசோடில் போடலை, லைவில் தான் அதை போட்டிருந்தாங்க. ஏன் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து 1 hour ஷோவில் போட மாட்டேன்றாங்க அப்படின்றது தெரியலை. ஆனால் அதை வந்து சாண்ட்ரா அப்படியே வந்து சமாளிச்சாங்க. அப்படியா, நான் அப்படியா சொன்னேன், ஐயோ எப்படிக்காக நான் அதை சொன்னேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கீரின்னு கேட்டு அதை எப்படியும் நம்ம மறைச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வழியாக இந்த வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி டாஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே நடந்தது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே சண்டை போடாமல் அப்படியே தள்ளிகிட்டே வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். எல்லா ஃபேமிலியும் போனதுக்கப்புறமா ஒரு சின்ன டாஸ்க் ப்ரொமோஷனல் டாஸ்க்காக மாதிரி வச்சாங்க. அதில் வந்து சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திவ்யா தான் முதல்ல. தேவையில்லாமல் திவ்யா 7:30 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் பெரிய சண்டையாக போய் நிறைய இடத்துல வாக்குவாதம் வந்து அதுக்கப்புறமா சாரி கேட்டு முடிச்சாங்க. நார்மலாக சண்டை சச்சரவாக இருக்கும்போதே விஜய் சேதுபதி வீக்கெண்டில் வந்து ஒன்றும் கேட்க போகிறதில்ல. அதுவும் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. இந்த வாரம் விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பேசுறதுக்கு எதுவும் இருக்காது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஃபேமிலி டாஸ்கில் எந்த ஃபேமிலி ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா, அதாவது பார்வதி ஃபேமிலியை தவிர்த்து மீதி வந்த எல்லா ஃபேமிலியுமே ரொம்ப நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சபரியோட அம்மா பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேமிலி டாஸ்கில் சபரியோட அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு யார் பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.